ஆதி காலத்துல மனிதன் சக்கரம் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அவன் போக்குவரத்துக்காக வாகனங்களை வடிவமைச்சான். ஆரம்ப காலகட்டத்தில் அந்த வாகனத்தை பயன்படுத்தும் போது ஒரு இடத்துல இருந்து நம்ம இன்னொரு இடத்துக்கு போனா போதும் அப்படின்ற ஒரு மன திருப்தி மட்டும் தான் இருந்துச்சு. ஆனா நாளடைவில் அவனோட பயணம் பல இடங்களுக்கு போகும்போது இன்னும் கொஞ்சம் வேகமா போகணும் அப்படின்றதுக்காக அதுல நிறைய மாற்றங்கள் கொண்டு வந்தான். அந்த மாற்றங்கள் ஏற்பட்டதா இன்றைய காலகட்டத்தில் நாம் பயன்படுத்தக்கூடிய எல்லா வகையான வாகனங்களும், அது எல்லா வாகனங்களும் நிச்சயமா பொருந்துங்க. அது கனரக வாகனமா இருந்தாலும் பரவாயில்ல, இல்ல இலகுரக வாகனமா இருந்தாலும் பரவாயில்ல, இல்ல துள்ளுந்து இரண்டு சக்கர வாகனம் எதுவா இருந்தாலும் இது ஒரு அடிப்படை கொண்டுதான் இருக்கு. நம்ம ஒரு வாகனத்தை தேர்வு செய்யறோம் அப்படின்னா முக்கியமா நம்ம கவரக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா அந்த வாகனத்தோட வடிவமைப்பு தாங்க. நிச்சயமா நம்ம சாலையில் நிறைய பயணிச்சுட்டு இருப்போம், இல்ல நிறைய போக்குவரத்து நெரிசல்ல போயிட்டு இருப்போம். ஒரு இடத்துல நம்ம சமிக்கையினால நிக்கிறோம், அதாவது சிக்னல்னால நம்ம நிக்கிறோம் அப்படின்னா நிச்சயமா நம்ம ஒரு இடம் ஒரு கவருது அப்படின்னு நிச்சயமா ஒரு வாகனத்தோட வடிவமைப்பு மட்டும்தான் இருக்கும். அந்த வாகனத்தை நிச்சயமா நம்ம பார்த்துட்டே இருப்போம். சரி, அந்த வாகனத்தை பத்தி நிறைய விசாரிச்சுக்கிட்டே இருப்போம். இந்த வாகனம் எப்படி இருக்கு, அதோட திறன் என்ன, நிறைய விஷயங்கள் விசாரிச்சுட்டு இருப்போம். ஆக நம்ம ஒரு வாகனம் வாங்குறோம் அப்படின்னா முதல்ல நம்ம கவரக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நிச்சயமா அதோட வடிவம் மட்டும். அதுக்கப்புறம் நம்ம அதோட விலை எப்படி இருக்கு, அதோட திறன் எப்படி இருக்கு, நம்மளோட குடும்பத்துக்கு ஏற்றதா இருக்குமா அப்படின்னு பல வகையான ஆராய்ச்சி செஞ்சும் அந்த வாகனத்தை நம்மளோட குடும்பத்துல ஒரு தடவை தேர்வு செய்யணும். இந்த மாதிரி பல வகையான வாகனங்கள், அதுவும் நிறைய நிறுவனங்கள் உற்பத்தி செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த மாதிரி வாகனங்களை நம்மளோட நிகழ்ச்சியில அறிமுகப்படுத்துறது தான் உங்களுக்கு ஒரு சரண களம் அமைச்சு கொடுத்துருக்கோம். அந்த வகையில் இந்த வாரம் நம்மளெல்லாம் ரொம்ப திறம்பட வைக்கக்கூடிய அந்த வாகனம் எது, அது மகிழ்ந்தா இல்ல இரண்டு சக்கர வாகனமா இல்ல துள்ளுந்தா அப்படின்றது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நிச்சயமா நிகழ்ச்சிக்கு தான் போகணும். வாங்க போலாம். இப்ப நம்ம ஒரு இடத்துக்கு நம்ம போறோம் அப்படின்னா நிச்சயமா நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா எவ்வளவு வேகமா அந்த இடத்துக்கு போய் சேரும் அப்படின்றத முக்கியமா பார்ப்போம். இப்போ ஒரு மகிழ்ந்து எடுத்துட்டு போறோம் அப்படின்னா ஒரு 2 பேர் போறதுக்கு எதுக்கு அவ்வளவு பெரிய மகிழ்ந்து, அதுவும் இருக்கக்கூடிய போக்குவரத்து நெரிசல்ல ஒரு இடத்துல ஒரு 30 நிமிடங்களை கடக்கணும் அப்படின்னா நிச்சயமா மகிழ்ந்துல போனோம் அப்படின்னா 1 மணி நேரம் ஆயிடும். அது எல்லாருக்கும் பரவாயில்ல தெரிஞ்சக்கூடிய விஷயம் தான். அப்படி நம்ம ஒரு குறைவான தூரமா இருந்தாலும் சரி, இல்ல ஒரு அலுவலகத்துக்கு போனோம் அப்படின்னாலும் சரி, எல்லாருமே பெருவாரியான மக்கள் பயன்படுத்துறது 2 சக்கர வாகனத்தை மட்டும் தான். சரி, ஏன் இப்படி சொல்றேன் அப்படின்னா நிச்சயமா இந்த வாரம் நம்மளோட நிகழ்ச்சியில நம்ம 2 சக்கர வாகனத்தை பத்தி தான் பார்க்க போறோம். சரி, 2 சக்கர வாகனம் சொல்லியாச்சு, எந்த நிறுவனத்தை சார்ந்த வண்டியை பத்தி பார்க்கலாம் அப்படின்னு நாங்க ஒரு கலாவை செய்யும்போது நிச்சயமா ஒரு நிறுவனம் எங்களை ரொம்ப குறிப்பில் ஆழ்த்துச்சு. அந்த நிறுவனத்தோட பேர் சொல்றதுக்கு முன்னாடி அந்த நிறுவனத்தை பத்தின சில சிறப்பான விஷயங்கள் சொன்னா நிச்சயமா உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். இது நிச்சயமா இந்தியாவை சேர்ந்த ஒரு நிறுவனம் கிடையாது, வெளிநாட்டு நிறுவனம் தான். ஆனா இந்தியாவில் கால் பதிச்சு தனக்கான ஒரு சரியான ஒரு சந்தை மதிப்பை இன்றளவும் அதுவும் தொடர்ந்து முதலிடத்துல இருக்கு. அது நிச்சயமா என்னன்னு தெரிஞ்சிருக்கும். அந்த நிறுவனம் தயாரிக்கக்கூடிய அந்த 2 சக்கர வாகனம் அப்படின்றது குடும்பத்தில் கூடிய எல்லாரையும் கவர்ற மாதிரி தான் இருக்கும். குறிப்பா இளைஞர்களும் சரி, பெரியவர்களும் சரி, எல்லாருமே ரொம்ப அருமையா அந்த வாகனத்தை கையாள முடியும். ரொம்ப எளிமையான தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி இருப்பாங்க. அதுவும் சுற்றுச்சூழலுக்கு ஏற்ற மாதிரி பல தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி தான் நிறைய வாகனங்கள் உற்பத்தி செய்துட்டு இருக்காங்க. முக்கியமா அந்த மாதிரி சேர்ந்த ஒரு வாகனத்தை தான் இன்றைக்கு நாம பார்க்க போறோம். நிச்சயமா என்ன நிறுவனம் சொல்றேன், அது ஹோண்டா நிறுவனம். அதோட இன்னொரு தனித்துவமான விஷயம் என்னன்னா ஒரு 2 சக்கர வாகனம் நம்ம பயன்படுத்துறோம் அப்படின்னா அதிகபட்சம் ஒரு 5 வருஷம் பயன்படுத்தும். ஆனா இந்த நிறுவனம் சார்ந்த ஒரு 2 சக்கர வாகனத்தை அதிகபட்சம் 10 ஆண்டுகள் பயன்படுத்தினாலும் அதுக்கான ஒரு சந்தை மதிப்பீடு இருக்கு பாத்தீங்களா, அது குறிப்பா மறு மதிப்பீடு, ரீசேல் வேல்யூன்னு சொல்லுவோம். அதுவும் நிச்சயமா அதை வாங்குறதுக்கு நிறைய பேர் போட்டி போட்டுட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு தனித்துவமான ஒரு இடத்தை பெற்றிருக்கு. சரி, அந்த ஹோண்டா நிறுவனத்தை சேர்ந்து சமீபத்தில் அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு 2 சக்கர வாகனத்தை நம்மளோட இந்த நிகழ்ச்சியில பார்க்க போறோம். சரி, என்ன வாகனம் அப்படின்றத நான் சொல்றதை விட நீங்க தெரிஞ்சுக்கிட்டு நல்லதானே இருக்கும். சரி, ஒரு தடவை அந்த வாகனம் எப்படி இருக்கு அப்படின்றத பார்த்துட்டு வந்துருங்க. ஹோண்டால சிபி யூனிகான் 160cc வண்டி எப்படி வளைச்சு படம் பிடிச்சிருந்தோம். நிச்சயமா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கா? நிச்சயமா அந்த வண்டியை பார்த்தோன்னே எல்லா இளைஞர்களுக்கும் ஒரு கனவு வாகனம், ஒரு 2 சக்கர வாகனம் அப்படின்னா நிச்சயமா அதுக்கு ஏற்ற மாதிரி வடிவமைக்கப்பட்ட இந்த வாகனத்தை பத்தி தான் இன்றைக்கு நம்ம நிகழ்ச்சியில முழுசா தொழில்நுட்பங்கள் என்னென்ன கொண்டு வந்திருக்காங்க. நிறைய யூனிகான் வந்திருக்கு. அதை விட இது இன்னும் கொஞ்சம் கூடுதலா சிறப்பான விஷயம் இருக்கு அப்படின்றத நிச்சயமா சொல்றதுக்காக நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னா சென்னை ஓஎம்ஆர்ல இருக்கக்கூடிய ஹோண்டா அங்கதான் வந்திருக்கோம். அங்க இருக்கக்கூடிய விற்பனை மேலாளர் சதீஷ் என் கூட இருக்காரு. அவர் தான் நிறைய விஷயங்கள் சொல்ல போறாரு. வணக்கம் சதீஷ். முதல்ல உங்களுக்கு மீண்டும் ஹோண்டா நிறுவனம் உங்களோட நம்பிக்கைக்குரிய ஒரு வகையான வாகனத்தை அறிமுகப்படுத்திருக்கீங்க. இந்த வாகனத்தை பத்தி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும். முதல்ல இது எப்ப அறிமுகப்படுத்துனீங்க, சந்தைக்கு எப்ப வந்து? இந்த இயர் லான்ச் ஆன வெஹிக்கிள் இது சிபி யூனிகான் 160cc. இப்போ இந்த வெர்ஷனுடைய லான்ச்சிங் உடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னா, யூனிகான்ன்றது ஒரு ப்ரூவன் மாடல். இந்தியன் மோட் செக்மெண்ட்ல ஒரு ஃபர்ஸ்ட் வண்டி மோனோ ஷாக்ஸ்ல வந்த வெர்ஷன் தான் யூனிகான் வெர்ஷன். சிபி யூனிகானுடைய அப்கிரேட் வெர்ஷன். இந்த வண்டியில நிறைய அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. ஸ்டைல் ஃபீச்சர்ஸ் எடுத்தீங்கன்னா ஃப்ரண்ட் டு பேக் வரைக்கும் எல்லா ஸ்டைல் ஃபீச்சர்ஸையும் மாற்றிருக்காங்க.
இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃப்ரண்ட் ஷேப் பார்த்தால உங்களுக்கு வெஹிக்கிளுடைய ஃப்ரண்ட் வைசர்னு சொல்லுவோம் இல்லையா. ஃப்ரண்ட் வைசர்ன்றது வந்து எல்லா வண்டிக்குமே வித் வைசரோட வரும். இப்போ இதை வந்து அக்ரெசிவ் ஃப்ரண்ட் கவல்னு சொல்லுவோம். இது கூடயே இப்போ உங்களுக்கு வந்து மல்டி ரிஃப்ளெக்டர் ஹெட் லேம்ப் டிசைன் வைஸ் இண்டிகேட்டர்ஸும் கொஞ்சம் நியூவாக கொடுத்துருக்காங்க. இந்த ஃப்ரண்ட் ஷேப்பில் இந்த ரிஃப்ளெக்டரும் வரும். வெஹிக்கிள் வந்து இப்போ 160 சிசியில் யூனிகார்னோட கம்பேர் பண்ணால் ஃப்ரண்ட் லுக் வந்து ரொம்ப அக்ரெஷனாக இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் எடுத்தீங்கன்னா டேங்க் வந்து ரொம்ப பல்ஜான ஒரு 150 சிசியில் இப்போ யூனிகார்னோட கம்பேர் பண்ணோன்னா இதை எட்ஜி டேங்க் ஷேப்னு சொல்லுவோம். இப்போ அதுதான் இந்த ஃப்ரண்ட் டேங்க் ஷேப் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எட்ஜியாக கொடுத்துருப்பாங்க வித் 3D எம்ப்ளம் விங்கோட. இப்போ டேங்க் கெப்பாசிட்டி வந்து 12 லிட்டர்ஸில் வரும். ரிசர்வ் இஸ் 1.3 ரிசர்வ். சிபி யூனிகார்ன் 160ல வந்து லென்த்தி டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் வித் ஃப்ரண்ட் டிஸ்க் பிரேக்கோட வர்றது. வெஹிக்கிள் வந்து சஸ்பென்ஷனுடைய லென்த் அதிகமாக இருக்கிறதால ஸ்டெபிலிட்டி நல்லா இருக்கும். ஸோ உங்களுக்கு வைப்ரேஷன் இருக்காது. ஹேண்டில் பார்ல வந்து உங்களுக்கு வைப்ரேஷன் இருக்காது. முன்புறம் இருக்கிற ரொட்டேஷன் ஆமா, டேர்னிங் ரேடியஸ் வந்து சிபி 160ல வந்து கொஞ்சம் டேர்னிங் ரேடியஸை அதிகமாக கொடுத்துருக்காங்க. ஸோ டேர்னிங் ரேடியஸ் வந்து நீங்கள் சின்ன இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டிராஃபிக் ரோட்ஸில் கூட கட் பண்ணி ஓட்டுற மாதிரி டேர்னிங் ரேடியஸை கொஞ்சம் அதிகமாகவே கொடுத்துருக்காங்க. இதில் முக்கியமாக இன்னொரு விஷயம் எங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னா இதில் இருக்கக்கூடிய மின்னணு திரை இந்த டிஜிட்டல் மீட்டர். அதை பற்றி என்ன கொண்டு வந்திருக்காங்க? 160 ஃபுல்லி டிஜிட்டல் மீட்டர். இதுலேயே உங்களுக்கு வந்து ஃபியூயலாக இருக்கட்டும், ஓடோமீட்டர், டேக்கோமீட்டர் எல்லா ரீடிங்குமே வந்து இதுலயே கொண்டு வந்துட்டு இருப்பாங்க வித் டைமிங்கோட. இப்போ இந்த இருக்கையை பத்தி சொல்லுங்க. இப்போ சிபி யூனிகார்ன் 160ல பாத்தீங்கன்னா வெஹிக்கிளுடைய சீட் வந்து ரொம்ப வைடராகவும் லென்த்தாகவும் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதனுடைய அட்வான்டேஜ் இப்போ மற்ற செக்மெண்ட்டோட இந்த காம்படிட்டிவ் மாடல்ஸ் எல்லாத்தையும் எடுத்தீங்கன்னா இது கொஞ்சம் வைடராக இருக்கும். இதனுடைய அட்வான்டேஜ் வந்து இப்போ 150, 160 சிசிஸ் எல்லாமே வந்து லாங்கர் ரைடுக்கு வந்து நிறைய யூஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 50-60 கிலோமீட்டர்ஸ் ஓட்டுறாங்க அப்படின்னா நான் ஸ்டாப்பாக. ஸோ ரைடிங் கம்ஃபர்ட் நல்லா இருக்கணும். வைடராக இருந்தாங்கன்னா கம்ஃபர்ட் லெவல் இன்னும் கொஞ்சம் கூட இருக்கும். ஸோ அதனுடைய அட்வான்டேஜ் தான் வைடர் சீட் கொடுக்கறது உடைய அட்வான்டேஜ். அடுத்து என்ன பார்க்க? ஸோ இது அதே மாதிரி பேக் டைல் லேம்ப்னு சொல்கிறோம் இல்லையா. பேக் டைல் லேம்ப் வந்து எரியும் போது ஹெட் ஷேப்ல இருக்கும். அதுதான் வந்து புதுசா கொண்டு வந்திருக்காங்க. ரொம்ப தூரத்துல இருந்து பார்த்தாலும் அந்த ஹெச் அப்படின்றது தனியா தெரியும். மங்கையர் வாழ்வில்